சரி, இப்ப பாங்க, இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் புலம்பும் அப்படின்னா என்னன்னா, தேசமே அடிப்பேன். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். மனுஷனுடைய பாவங்களினாலே ஆகாயத்து பறவைகள் தொய்ந்து போகும். அது என்ன பாவம் பண்ணுச்சு? காக்காக்கும் சும்மா ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சும்மா இருக்க முடியாம காக்காவை பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படிடா தொந்தரவு பண்றேன்னா, அது பாட்டுக்கு வடை தூக்கிட்டு போயிட்டு அதை பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு அதுங்களுக்கும் வியாதி உண்டாக்கிடுறோம். ஏதாவது ஒன்று யூனோ. ரீசெண்ட் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது அங்கே குருவி பார்ப்பேன். நல்ல ஹியூஜ் சைஸ் குருவிங்க, இவ்வளோ பெரிய குருவிங்க இருக்கும். இந்தியாவில் காணும். அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. முந்தையெல்லாம் இங்கே சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம். இவங்க லேகியம் விற்கிறேன், சிட்டுக்குருவி லேகியம் விற்கிறேன்னு சொல்லிட்டு அது பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. என்னமோ தெரியல, அதுக்கெல்லாம் காணும். என்னத்தை விட்டு தொலைஞ்சாங்களோ தெரியல. அங்கே தொடக்கூட கூடாது. அதுக்கு பாட்டுக்கும் வரும். அதுக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு அங்கே ரேவன்ஸ், அது சாப்பிட்றதுக்கு, அதை சாப்பிட்றதுக்கு, அட்டாக் பண்ணுறதுக்கு ரேவன்ஸ் நேச்சுரலாக இருக்கும். அது பாட்டுக்கும் ஜாலியாக வரும், மொத்தமாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும், இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும். இட்ஸ் லைக் எ பேர்ட், பிக் பேர்ட் மாதிரி இருக்கும். நல்லா இட் இஸ் பியூட்டிஃபுல். ஆனால் அதையும் சேர்த்து சாவடிக்கிறோமா? கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இதனால தான் ஒன்ஸ் தட் இஸ், இது வெளிப்படுத்துகிற விசேஷத்தை போட்டிருக்கு. அந்த எட்டினால அந்த விழுந்த தண்ணி நிழலில் கடலில் இருக்கிற 3ல் ஒரு இது செத்து போச்சு. லாஸ்ட் வீக் தான் நம்ம படித்தோன்னு நினைக்கிறேன். கடலில் எவ்வளோ இருக்கும் மீன் நினச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அது தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. எனிவே, ஆகாயத்து பறவைகளோட மாந்து கொள்ளும். அப்புறம் கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார்னா, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறது யாருன்னா மனுஷன். அவனை காப்பாற்றுறதுக்காக தான் அவரே உயிரை கொடுத்தாரு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அவர் ஒண்டி தன்னுடைய ஜீவனை வைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம நிலைமை என்ன? ஆட்டோமேட்டிக்கா இந்த லா படி இட் டேக் கோர்ஸ், திங்ஸ் வில் டேக் கோர்ஸ். கம்ப்ளீட்டா டப் டப் டப்னு அடிச்சு போட்டு போயிருக்கும். ஆனா இங்க அவர் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், one person called Jesus Christ of Nazareth, we are all being saved, and with His mercy we are all. இதை சொல்லி கொடுக்குறது ஆவியானவர். இதை அவர் ரிவீல் பண்ணலன்னா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. உண்மையாகவே 1000 நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். சும்மா ஏசுநாதர் சொல்லி பழக்கம். பட் until when it was revealed by the Holy Spirit, we cannot understand this. அதான் போட்டிருக்குது. படிமா. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. ஏன்னா கடிந்துட்டா திட்டுவானுங்க. இன்னைக்கு காலையில் தான் எனக்கு பிரசங்கம்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு இருக்குது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளி ஜோசியம் மாதிரி இது அந்த காலத்தில் நானும் பார்த்துருக்கேன். நான் போகிற கோயிலுங்களையும் வாக்குத்தத்த வசனங்கள்லாம் உண்டு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி பிளேட்டில் போட்டு கொடுப்பானுங்க, எடுத்துக்கோங்க, நீ எடுத்துக்கோ. அவன் என்னத்தை செய்துட்டு வந்திருப்பான். ஐயோ, என்னத்தை கொடுக்குற நீ? அவன் அதை எடுத்து போய் வீட்டில் வச்சு பத்திரமா வச்சு தான் கர்த்தர் பேசினாரு சொல்லுவான். கர்த்தர் பேசியிருக்கவே மாட்டாரு. சரி, என்னென்ன வகையில் ஒரு ஏமாத்துத்தனம் போயிருக்கோம் அவ்வளோ போயிட்டு உலகத்தில்.
கடிந்து கொள்ளக்கூடாது. நீ கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு. இப்போ யார் போட்டிருக்குது? பவுல் எழுதியிருக்காரு தீமோத்தேயுக்கு, கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். இந்த ஆசாரியனே இந்த காலத்தில் ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கான். ஏன்னா அவன் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. I am talking about including me. I am talking about terribly confused stage. ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். சேர்ந்து காலி பண்ணும். ஏன்னா பொய் தீர்க்கதரிசனம் வச்சா என்ன விடுவோம்? டொப்புன்று விடுவோம். அது ஒரு கிழத்தீர்க்கதரிசி தான். அவனை போட்டு நீ சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வச்சா, அவனை போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளும் செய்யலாம் அது மாதிரி, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டைட்டாக போயிடுவான். அவனை கர்த்தர் சொன்னார் சொல்லிட்டு நடுவில் போட்டு நம்மளும் சொல்லுவேன். ஸோ அவாய்ட் ஆல் த திங்ஸ். நம்மளால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ. ஏன்னா காலம் சமீபமாக இருக்குது. அதனால உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். எதுக்கே தாயை போடுவார்? தாய்னா தாய்லாண்டு அந்த தாய்லாந்து நினைக்கிறேன், தாயோட நாடு, அதை போடுவேன்றாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அவங்களுக்கு தெரியல, என்னோட வழி தெரிய மாட்டேங்குது. The Creator is telling they don't know my ways, so they don't know my heart. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் என் மகனே அனுப்பிச்சு கொடுத்தேன். அவர் சொல்லிக் கொடுத்தா அவரையும் போட்டு கொண்டு போய் சிலுவையில் அடிச்சு விட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அவருக்குன்னு போய் எல்லா அவரை வச்சுக்கிட்டே ஒப்பேற்றுறாங்க. அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களா? நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் the knowledge about the Lord God. The knowledge about the Lord God அறிஞ்சோம்னா we won't do anything. சும்மா ஸ்தோத்திரம் சரி. ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இது சொல்றாரு, நீ ஒழுங்கா செய்யல, அதனால நீ யூ ஆர் நாட் குவாலிஃபைடு டு பி மை ஆசாரியன். தூக்கிடுவேன். இது எங்களுக்கும் சேர்த்தா, பாஸ்டர்களுக்கும் சேர்த்தா உழுது. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பாயிண்ட் அதுதான். வசனம் வந்துச்சுன்னா எப்படி? அன்றைக்கி இப்போ சொன்னேன் காலையில் ஸ்டார்ட் பண்ண பெனிஹின் சொன்னார்ன்னு சொல்லிட்டு, அந்த வசனத்தை எடுத்து அதை நல்லா நரிஷ் பண்ணி இருதயத்தில் போட்டு மென்று சாப்பிட்டு அது ஸ்பிரிச்சுவல் இன்னர் மேன்லுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி அவனை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இல்லைன்னா பிரச்சனை. ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எங்க வச்ச எங்க வைக்கிறார்? See, one we have to understand the ways of the Lord God. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அடி வாங்குவோம். சும்மா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம நீ நல்லா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆள் பாவம் செய்தது தெரியுது, பாவம் செய்து அடி வாங்கிட்டு இருக்குது நல்லா தெரியுது. நான் போய் தலைமையில் கை வச்சு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னா அவன் வேதையில் வியாதியின் கொடுமையின் உச்சத்தில் இருப்பான். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை ஆசீர்வதிச்சா கர்த்தர் கேட்கவா போகிறார்? அது உன்னுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால் அது வேற. ஒரு வேளைக்கு அவன் மனம் இறங்கி அவர் அது திருப்புறத்துக்கு சான்சஸ் இருக்குது. அவன் செத்து போயிட்டானா? அவன் பாவத்திலே சேர்ந்து சாவடிச்சிட்டான? அந்த பாவத்தோட உடன்பட்டு போயிட்டல? அந்த கேள்வி கேட்டார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர்ஸ் we have to be very careful. அதனால தான் பிள்ளைங்க மேலே உள்ளது. நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைங்களை பரிசுத்தமாக வச்சுக்கணும். பிள்ளைங்க ஆக்சுவலாக the ministry starts from home.
இந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இது இல்லாதனால தான் பிரச்சனை. இதில் எல்லாருமே தவறு செய்வோம். நானும் தவறு செய்வேன், நீங்களும் தவறு செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாற பண்ணுவேன். I will turn the thing into. See, இது ஒண்ணுல அறிஞ்சிக்கலாம். He is the person who moves coins in the world. A billionaire should not think that he has become billionaire because of his ability. No, there is a way. கர்த்தர் சில பேரை ஆக்கிறது உண்டு, சில பேரை அவரே பில்லியனர் ஆக்கிறது உண்டு. இப்போ சாலமன் ஆசீர்வதிச்சாரு, எக்கச்சக்கமாக வச்சுருந்தார், வெள்ளியும் பொண்ணும் பெருகுச்சு. இன்னும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் 30,000 போடுமா கிராம் பொண்ணு அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ என்ன 14,000 13,000 இருக்குது. இவங்க நல்ல போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கர்த்தர் கொடுத்தாரு அவனுக்கு பொண்ணும் வெள்ளியும் இருந்துச்சு. இது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். யோசனை பண்ணுங்க, நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவரோட இருந்து அதை ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆகவே நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர், நம்ம ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதும், அதை புரிச்சுக்கோங்க.